அருண்ராஜா, நடிகர் அருண்ராஜா, அவர் எந்த அருண்ராஜா பற்றி பேசுறதுன்னு தெரியல. நடிகர் அருண்ராஜா பற்றி பேசுறதா, இல்லை லிரிசிஸ்ட் அருண்ராஜா பற்றி பேசுறதா, இல்லை சிங்கர் அருண்ராஜா, இல்லை சொல்லிடுற நானே சிங்கர்னு போது நீ சிங்கர்னு சொன்ன என்ன? அருண்ராஜா நான்லாம் விருகம்பாக்கம்ல ஒரு ரூமில் தங்கி இருக்கும்போது நைட் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து படுப்பேன், கத்திட்டே இருப்பான், ஐயோ அப்படின்வான். இன்னும் ஒரு வாட்டி அந்த சவுண்டு வந்துச்சு உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பேன். திரும்ப தூரத்துலேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஸ்ரீதரன், இவனுக்கு 2 பேரும் மாறி மாறி கத்திக்குவானுங்க. டேய் என்ன ரோட்டில் ஏதோ நாய் கத்துதுன்னு நினச்சிக்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னா அது அழகாக படத்தில் வச்சு கிளாப்ஸ் வாங்கி இதை இன்னைக்கு அது எல்லா காமெடி சேனல்லையும் அந்த மியூசிக்கை போட்டு தான் அந்த காமெடியை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சிங்கராக மாறிட்டான். அதுக்கப்புறம் அதுவும் ரஜினி சார், விஜய் சாருக்கெலாம் அவருடைய வாய்ஸ் பாட்டெலாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வினய் சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் அவர் கூட இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவன் அந்தளவுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டான். அண்ட் நிறைய எழுதிட்டே இருப்பான். அப்போலேருந்து அருண்ராஜா வந்து எழுதிக்கிட்டே இருப்பான், இதை இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு. அண்ட் இங்கே வந்து ப்ரூவ் பண்ண நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வரிசையில் கூடிய சீக்கிரம் அருண்ராஜா ஒரு இயக்குனராகவும் இங்கே வந்து அமரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருண்ராஜா. ஆக்சுவலாக கல்ச்சுரல்ஸில் தான் நாங்கள் எல்லாருமே கல்ச்சுரல்ஸ் டீமில் இருந்தோம். அப்போ நாங்கள் வந்து மைம்னு சொல்லி டைலாகே இல்லாமல் ஒரு நாடகம் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நான் அருண்ராஜா எல்லாருமே ஒர்க் பண்ணோம். எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லேயுமே வந்து ஒரு அதுக்கு அந்த ஸ்டேஜ் ப்ளே பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து ப்ளே பண்ணுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வேறு ஏதாவது யூனிக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு கல்ச்சுரல்ஸ் போயிருக்கும்போது இதுக்கு வந்து லைவாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண எப்படி இருக்கும், மியூசிக் பண்ண எப்படி இருக்கும், நாங்கள் ஆக்ட் பண்ணிருக்கும் போதே கீழே வந்து அதுக்கு லைவாக வாசிச்சா நல்லா இருக்குமே, அப்படி தானே முன்னாடிலாம் ப்ளேலாம் இருந்தது, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ வந்து திப்புவை கேட்டோம். திப்பு அப்போவே ஆர்ஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேட்டோம், அந்த பிளேக்கு அப்போவே தனியாக கம்போஸ் பண்ணார் திப்பு. பட் அந்த பிளேயோட மிகப்பெரிய சக்ஸஸ் எங்கன்னா ஃபைனலாக அது வந்து ஒரு 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 சேடாக தான் முடியும். அந்த பிளே ஒரு கான்செப்டை பற்றினது, கோவம் வந்து எவ்வளோ தப்பான விஷயம், அது லைஃப்பை எவ்வளோ மோசமானதாக்கும் அப்படின்றத பற்றின ஒரு பிளே. அது கோயம்புத்தூரில் எங்களுக்கு பரிச்சயமே இல்லாது. நாங்கள் ஸ்டேஜில் இருக்க அந்த 10 பேர் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் திப்பு அந்த கிளைமேக்ஸ் பண்ண பிஜிஎம் வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் எழுந்து கண்ணில் தண்ணி வச்சு அப்படியே கை தட்டினாங்க. அது அங்கேயே அவன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான் அவன். சாரி திப்பு, அவன் பேசுகிறேன், சாரி. ஓகே, இன்னுமே அவர் ஆகிடுவார் அவர். திப்பு வந்து இது ஸ்டார்ட் தான். இது இன்னும் கேபிட்டல் ஏ கூட இல்லை, ஸ்மால் ஏ தான் போட்டிருக்காரு. நான் படமாக பார்க்கும்பொழுது பிஜிஎம் அவர் எலிவேட் பண்ணியிருக்க விதம்லாம், திப்பு நீங்கள் எங்கள் எல்லாரையும் தாண்டி ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணும், அது ஆசை. அது இப்போலேருந்து இல்லை, காலேஜ்லேருந்து இருக்க ஆசை. திப்புவோட டேலண்ட்டுக்கு திப்பு பண்ணுறது ரொம்ப கம்மி அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நினச்சிட்டே இருப்போம். அதை சொல்கிறதுக்கான ஒரு மேடையும் இடமும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அது இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்கு, இங்கே நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பெரிய லெவல் வரணும்னு எங்கள் எல்லாருக்கும் ஆசை. நீங்கள் ஜெயிக்கும்போது நாங்களும் ஜெயிச்சிட்டே இருப்போம். சந்தோஷம்னா உங்களுக்கும் தேங்க்ஸ். உங்களோட திப்புவை நீங்கள் சேர்த்துக்கிட்டது எல்லாமே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எங்கள் யாருக்குமே இங்கே சொல்லித்தரதுக்குலாம் ஆள் கிடையாது, நாங்களாம் எங்களுக்குள்ளே தேடி கற்றுக்கிட்டது தான். படம் நான் பார்த்துட்டேன். இது ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். எனக்கு தனியாக ஸ்க்ரீன் பண்ணாங்க. நான் பார்க்கலாமா, முன்னாடியே பார்க்கலாமா, பரவாயில்லன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டப்போ இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி செகண்ட் டைமும் சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், உண்மையிலே புதுசாக இருந்தது. அதில் நிக்கி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கி. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அது மேபி இப்போ நீங்கள் படமாக பார்த்ததுக்கப்புறம் புரியும் ஏன் அது ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்கிறேன். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், கூட நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்குறதுன்றது அதுக்கு ஒரு மனசு வேணும். அது ஆதி வந்து இந்த படத்தில் அழகாகவே பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய கேரக்டரை வச்சுட்டு மற்ற எல்லாரோடைய கேரக்டர்ஸையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி, அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க்காக இருக்கும். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா சங்கர் பிரதர் அவருடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் அவர் எடுத்திருக்க விதம், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்க விதம், அதுக்கு வந்து திப்பு ஸ்கோர் பண்ணியிருக்குது, அதெல்லாம் எவ்ரி ஸ்டெப் வந்து எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஆதி பிரதர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, உங்களோட ஈரம் படம் ஆடியோ லான்ச் வந்து இதே சத்யம் தேட்டரில் நடந்துட்டு இருக்கும்போது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே நின்று உங்களை பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்போ இங்கே நின்று அப்போ சூப்பர் ஸ்டார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உங்களுடைய ஆடியோ லான்ச்சில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஆடியோ லான்ச் முடித்தோன்னே வெளியில் வந்து உங்கள்கிட்ட பேசிடலாம் பண்ண, உங்களோட ஈரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இந்த படம் உங்களுக்கு அமையணும், அந்த மாதிரி ஒரு வெற்றியாக அமையணும்னு என்னோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் டெஃபினட்டாக. அண்ட் முனிஷ்காந்த் சார், அவர் வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது. அவருக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸும் ஒரு டோனும் இருக்குது. இந்த படத்தில் கூட காதலை பட்டா இருக்கல அதை பேசிடலாப்பா அப்படின்னு அவரோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரி பயங்கர பெக்யூலராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவர் படங்கள் பார்த்தா நான் அவரை பற்றி எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருப்பேன் நான். பட் இந்த ஸ்டேஜுக்கு வந்து அவர்கிட்ட என்ன நான் பேசவே இல்லை. படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க.
அவருடைய கேரக்டரும் செம்மையாக இருக்கும். ஸோ இவங்க 4 பேர் ஆக்சுவலாக மெயின் டீம். அண்ட் கூட வந்து டேனி, ஆதி கூட டேனி பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படின்னு அந்த ஒரு டைலாகை சொல்லி 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 பண்ணவர் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக நிறைய டைலாக்ஸ் பேசி பண்ணியிருக்காரு. டேனி பிரதர், உங்களுக்கு என்னோட விஷஸ்.